Hi friends, welcome to Sai Designer Boutique. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு ஆரி வர்க் ட்ரேசிங் வர்க் வந்து தான் பார்க்க போறோம். ஆரி பிளவுஸ்ல ஆரி வர்க் போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதனோட டிசைனை சூஸ் பண்ணணும். செகண்ட் அந்த டிசைனை ட்ரேசிங் பேப்பர்ல நம்ம வரைஞ்சி ட்ரேஸ் அவுட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நம்மளுடைய அந்த ட்ரேசிங் வர்க்கை வந்து பிளவுஸ்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். இப்போ அது எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். இப்போ ஒரு ட்ரேசிங் ஷீட்ல நம்ம எப்படி நம்ம டிசைனை கொண்டு வர போறோம் அப்படிங்கறது தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் எதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நான் ஜஸ்ட் ட்ரேஸ் பண்ண மாதிரி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அது கூட நிறைய வியூஸ் போயிருக்கு எனக்கு. ஆனால் இதனோட அதில் நிறைய கமெண்ட் இது எப்படி நீங்கள் ட்ரேஸ் அவுட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ மறுபடியும் போடுறேன் நான். ஸோ இப்போ இந்த டிசைனை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா இந்த டிசைனை நம்ம பேக் நெக்ல எப்படி வரைகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிசைன் நீங்க பாத்துக்கோங்க. இந்த டிசைன் தான் நம்ம வரைய போறோம். இப்போ நீங்க இப்படி ஜூம் பண்றீங்க, நல்லா டிசைன் தெளிவா தெரியுது. ஆனா இதுல வந்து நீங்க அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாது. இப்போ ஒரு ஷீட் வச்சு நீங்க இந்த மாதிரி இப்படி வச்சீங்கன்னா கூட இப்படி வச்சு நம்ம வரைய ஆரம்பிச்சோம்னா இது சின்னதாகும் பெருசாகும் இந்த மாதிரி இஷ்யூ நமக்கு இருக்கும். தெரியுதுங்களா? ஸோ அதுக்காக ஒரு ஆப் ஒன்று இருக்கு. நான் அந்த ஆப் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் ட்ரேசிங் எல்லாமே பண்ணுவேன். அது வந்து நம்ம பிளே ஸ்டோர்ல நமக்கு இருக்கு. நீங்க வந்து போயிட்டு பிளே ஸ்டோரில் போயிட்டு அந்த ஆப் நேம் வந்து பேப்பர் காப்பி. நான் உங்களுக்கு இப்போ புதுசாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது காட்டுறேன். இதுதான் பேப்பர் காப்பிங்கிறது. இதுதான் அதனுடைய லோகோ. இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல யூஸ் ஆகும். ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருந்தனால எனக்கு அப்படியே ஓப்பன்னு வருது. ஓகேங்களா? இல்லைன்னா இங்கே வந்து இன்ஸ்டால்னு வரும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெருசாக வந்து இது வந்து நமக்கு ஸ்பேஸ் அடைக்காது. ஒரு 12 MB தான் இருக்குது. சீக்கிரமாக இது இன்ஸ்டால் ஆகிடும். நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ட்ரேசிங்காகவே இந்த ஆப் இருக்கு. நீங்க எந்த டிசைன் எதுல இருக்கு, எந்த ஃபோல்டர்ல இருக்குங்கிறத நீங்க கவனிச்சுட்டு அந்த ஃபோல்டர்ல இருந்து அந்த இதை எடுத்துக்கணும். இந்த மாதிரி டியூட்டோரியல் உங்களுக்கு கொடுத்துருப்பான் பாருங்க. மேல வந்து லாக் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் மைனஸ் வந்து நீங்க இது பண்ணீங்கன்னா அன்லாக் ஆயிடும். உங்களுக்கு பிளஸ் பண்ணீங்கன்னா திரும்ப அந்த ஹைட் பண்ண விஷயம் ஹைட் பண்ண பிக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகே ஐ காட் இட் அப்படின்னு போட்டுட்டு நீங்க ஜஸ்ட் இதை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன சைஸுக்கு வேணும் அப்படிங்கறது நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் நமக்கு போதும் அப்படின்னா நீங்க அந்த சைஸ்க்கு ஜூம் பண்ணிட்டு இப்படி வச்சு பார்க்கலாம் எவ்வளவு பெருசு வருதுன்னு. இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு இங்க பாருங்க, உங்களுக்கு வீடியோ தெரியுதா? இந்த மாதிரி நமக்கு எவ்வளவு சைஸ்ல வேணுமோ இதை ஜூம் பண்ணிட்டு இங்க கார்னர்ல பாத்தீங்கன்னா லாக்குங்கிற ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு லாக் ஆகிடும். இது மூவே ஆகாது. என்ன பண்ணாலும் நீங்க மூவே ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இன்னொரு ஷீட் வந்து ட்ரேசிங் ஷீட் எடுத்து இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் இது மேல அவுட்லைன் மட்டும் நம்ம இப்படி வரைஞ்சுக்கிறோம். இது வந்து நம்ம நெக்கோட போர்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல எந்த ஹாஃப் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இப்படி இருக்குன்னா இங்க இருந்து இந்த போர்ஷன் வரைக்கும் நீங்க போட்டீங்கன்னா கூட போதும். நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இப்படி. ஸோ இந்த கர்வ் நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ நான் இந்த மேங்கோ அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்றேன். அப்புறம் இங்க இருந்து ஒரு லைன் போகி நமக்கு அந்த லீஃப் பேட்டர்ன் வருது. அப்புறம் அதுல இருந்து இப்படி ஒரு பேட்டர்ன். அவ்வளவுதான். அதை அப்படியே இங்கேயும் நம்ம ட்ரிப் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பேட்டர்னை நம்ம அப்படியே வந்து இது என்ன ஷேப்ல நமக்கு மேங்கோ இருக்கோ அந்த ஷேப்ல நம்ம இது வரைஞ்சுக்கிறோம்.
ஸோ இது நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ பாருங்க, ஒரு போர்ஷன் வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துட்டோம். இந்த போர்ஷனே நமக்கு போதும் கண்டினியூஸா நம்ம வச்சு வரைகிறதுக்கு. இது இன்னும் நல்லா தெளிவா தெரியணும்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஒரு மார்க்கர் இருக்கு, சிடி மார்க்கர் இருக்கு. நீங்க சிடி மார்க்கர் வாங்கி நம்ம இந்த இதை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ப்ளூ, பிளாக், ரெட்டுன்னு எல்லா கலர்லயும் இருக்கு. நமக்கு எந்த கலர் வேணுமோ நான் வரைஞ்சிக்கலாம். இப்போ என்கிட்ட ரெட் கலர் இருந்தனால நான் ரெட் கலர் யூஸ் பண்றேன். ஏதாவது மாங்காய் ஷேப் நமக்கு நல்லா இல்லைன்னா நம்மளே அப்படியே கையில நமக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பை நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போர்ஷன் நான் வரைஞ்சிட்டேன். இந்த போர்ஷனை நம்ம எப்படி வந்து நெக்ல வச்சு நம்ம வரைய போறோம் அப்படிங்கறத இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இப்போ இந்த ஒரு பார்ட் எடுத்தாச்சுல, அதை வந்து நீங்க இப்படி சென்டர்ல வச்சுக்கலாம். ஸோ நான் இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து பேக் நெக் வந்து ஒரு யூ ஷேப்ல நான் வரைஞ்சி வச்சிருக்கேன். இந்த யூ ஷேப்புக்கு நீங்க இதை வந்து இப்படி சிங்கிளா கூட எடுத்துக்கலாம். சிங்கிளா எடுத்துட்டு இந்த பார்ட்டை வந்து நம்ம இதுக்குள்ள விட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ட்ரேசிங்கில் அடியில் நான் ட்ரேஸ் பண்ணுறதுக்காக நான் இப்படி வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த நம்ம பென் எடுத்துட்டு நம்ம இந்த டிசைனை இந்த ஒரு லைன் நான் எதுக்காக விட்டுருக்கேன்னா, நம்ம ஏதாவது அங்கே வந்து பீட் ஒர்க்கோ இல்லை த்ரெட் ஒர்க்கோ ஏதாவது கொடுக்கறதுக்கு இந்த இது நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம விட்டுட்டோம்னா பீட் ஒர்க்னாலும் த்ரெட் ஒர்க்னாலும் நம்ம அதை பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய ஒர்க்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த கர்வ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கர்வை அழகாக இப்படி வரைஞ்சி இதோட நிறுத்திக்கணும். ஏன்னா இது வந்து இங்கே கர்வ் வந்து இப்படி போகுது நமக்கு, ஓகேவா, மேலே ஏறுது. ஸோ இது வந்து நம்ம இப்படி போட்டிருக்கோம், அதனால அதோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மேங்கோவை அழகாக நம்ம வரைஞ்சிக்கணும். நமக்கு ஏற்ற மாதிரி அந்த மேங்கோ ஷேப்பை நம்மளே வரைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹாஃப் வரைஞ்சிட்டோம். இப்போ இதுக்கு மேலே நம்ம எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு என்னன்னா, நீங்கள் இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி எங்கே அந்த இது கர்வ் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ஷீட்டை வந்து நம்ம வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஹாஃபுக்கு இங்கே கரெக்டாக வச்சுருக்கேன். இப்படி போயிடும். நமக்கு இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் நகர்த்தணும், ஃபுல்லாலாம் நகருவது.
இப்போ இந்த இடத்துல நமக்கு இது வருது. இந்த ஷேப் பாருங்க. இப்போ இந்த பார்ட்டை நம்ம மறுபடியும் வரையணும். இந்த இடத்துல கரெக்டாக அந்த எந்த இடத்துல முடிச்சோமோ அந்த இடத்துல அந்த பேப்பரை வச்சுட்டு நம்ம வரைய ஆரம்பிக்கணும். இதில் நீங்கள் ரொம்பவும் போகக்கூடாது. கொஞ்சம் அப்படியே வந்து இந்த பேப்பரை லைட்டாக இப்படி நகர்த்தணும். இப்படி நகர்த்தினா தான் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இப்படி இப்படி கொண்டு போயிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல மறுபடியும் இந்த மேங்கோவை நம்ம வரைய ஆரம்பிச்சிடலாம். இப்படி இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல 1/4 இன்ச்சுக்கு நம்ம கேப் விடுறோம் இல்லையா, அந்த கேப்பை நம்ம அப்படியே வரைஞ்சிட்டே போயிடணும். இந்த இடத்துல இன்னொரு மேங்கோ. இதை நான் இப்படி கொண்டு வந்திருக்கேன்னா இந்த லைனை இப்படி கொண்டு போயிட்டு மறுபடியும் வந்து இந்த ஹாஃப் இதை வந்து இப்படி நீங்கள் இல்லைன்னா இந்த பேப்பரை எங்கேயாவது இங்கே ஒரு பிளேஸில் ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம வரைகிற இந்த ட்ரேசிங் ஷீட்டை மட்டும் நம்ம நகர்த்திக்கிட்டே வர மாதிரி பார்த்துக்கணும். இப்படி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து வரைகிறத மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு சைடுக்கு மட்டும்தான் இந்த இஷ்யூ இருக்கும். நம்ம இந்த இஷ்யூ கரெக்டாக இந்த ஷேப் வர மாதிரி நம்ம வச்சு மட்டும் வரைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு இந்த பிரச்சனை இருக்காது. அந்த சைடுக்கு நம்ம அப்படியே இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு மேங்கோ. ஸோ இப்படி கொண்டு வந்தோமா இதை வந்து இப்படி கொண்டு போயிட்டு இந்த 1/4 இன்ச்சுக்கு நம்ம விட்டதை அதை ஃபுல்லாக வரைஞ்சிடணும். இது வரைஞ்சிட்டு நீங்கள் மறுபடியும் வந்து இந்த பேப்பரை நம்ம நகர்த்தினோம்னா மேலே வரைக்கும் நம்ம இதை வரைஞ்சிட்டு போயிடலாம். எந்த இடத்துலையும் பெருசாக கேப் இல்லாமல் இப்படியே வரைஞ்சிட்டு இது அப்படியே நகர்த்திக்கிட்டே இருக்கணும் நமக்கு.
கொஞ்சம் நீங்கள் அந்த ஷேப்பை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த இடத்துல கரெக்டாக ஒரு மேங்கோ. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வரைகிறதுக்கு கொஞ்சம் நல்லாவே வரல, அதனால நான் என்னோடய ஃப்ரீ ஹேண்டில் நானே அப்படியே அந்த மேங்கோவை போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு பேட்டர்னை வச்சு இதுலேருந்து இவ்வளோ தான் நான் ட்ரேஸ் அவுட் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து இவ்வளோ தான் நான் ட்ரேஸ் அவுட் பண்ணியிருக்கேன். இந்த பேட்டர்ன் வச்சு ஒரு ஹாஃப் ஆஃப் த நெக் வந்து நம்ம வரைஞ்சிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹாஃப் நெக் அப்படியே வரைஞ்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா இதை நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த ஒரு யூ ஷேப் நெக்குக்கு இந்த டிசைன் ஃபுல் பேட்டர்னுமே நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல 1/4 இன்ச் கேப் விட்டனில் அந்த லைனையும் நம்ம இப்படி வரைஞ்சி விட்டுறலாம். இப்போ நமக்கு ஒன் சைட் ஆஃப் நெக்கு அப்படியே ரெடி ஆகிடுச்சு. ஒன் சைட் ஆஃப் நெக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதை அப்படியே நம்ம திருப்பினோம்னா இந்த சைடு நமக்கு நெக்கு அந்த பேட்டர்ன் அப்படியே தெரியும், விசிபிளாக உங்களுக்கு தெரியுதா? இதை நம்ம அப்படியே வரைஞ்சிட்டு வர வேண்டியது தான். ஸோ நான் வச்சுக்கிறேன், இதை வந்து நம்ம அப்படியே வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடும் முடிச்சாச்சு. இப்போ சென்டர் பார்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி இருக்கா. ஸோ இந்த இடம் இப்படி வரைஞ்சிட்டு நீங்கள் இந்த இடத்துல ஒரு மாங்காய், பெரிய மாங்காவாக கூட நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்படி வச்சுட்டு இப்படி
இப்படி போட்டு நம்ம இந்த இதை முடிச்சுக்கலாம். இப்படி ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக நமக்கு ஒரு பேக் நெக்கு டிசைன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு நல்ல அகலமான யூனெக்கோட பேட்டர்ன் சூப்பராக சிம்பிளாக சின்ன ஒரு கொஞ்சமான இந்த மாதிரி ஒரு பிட்டு பேப்பரில் நம்ம ஒரு சின்ன சைஸில் டிசைன் எடுத்துகிட்டு ஒரு ஃபுல் நெக்கையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்கு பேட்டர்ன் ட்ரேசிங்கை வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். ஓகேங்களா? எந்த டிசைனாக இருந்தாலும் அது அப்படி தான். நீங்கள் அந்த ஆப்பை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேப்பர் காப்பிங்கிறது ஆப்பு. அந்த பேப்பர் காப்பிங்கிற ஆப் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி லாக் பண்ணிட்டீங்கன்னா இது எப்படி நீங்கள் என்ன பண்ணாலும் மூவே ஆகாது. நீங்கள் வந்து வால்யூம் பட்டனை வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்லாக் ஆகிடும். இந்த இடத்துல லாக்குங்கிற ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதை பண்ணிட்டீங்கன்னா திரும்ப லாக் ஆகிடும், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. மைனஸ் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்லாக் ஆகிடும். நீங்கள் சின்னது பெருசுன்னு மறுபடியும் இது பண்ணிக்கலாம். அதே தான் ஸ்லீவ் பேட்டர்னும். ஸ்லீவுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பேட்டர்னை வச்சே நம்ம ஸ்லீவுக்கு வரைஞ்சிட்டு இந்த ஒரு ஹாஃபை மட்டும் நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணி வரைஞ்சிட்டோம்னா அப்படியே வந்து நம்ம ட்ரேசிங் பேப்பரில் ஸ்லீவுக்கும் நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த டிசைன் வந்து எப்படி கொண்டு வரது, எப்படி ட்ரேசிங் பேப்பரில் கொண்டு வரதுங்கிறத காமிச்சிட்டேன். இதை அப்படியே வந்து நம்ம அடியில் வந்து கார்பன் ஷீட் வச்சு நீங்கள் ட்ரேஸ் அவுட் பண்ணலாம். இல்லை வந்து டாட் போட்டு நீங்கள் வந்து அந்த இது போடுவாங்க இல்லையா, அந்த டாட் போட்டுட்டு நீங்கள் வந்து ட்ரேசிங் பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த டிசைனை அப்படியே நம்ம ப்ளவுஸுக்கு கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க. இந்த இதுக்கு வந்து டாட் போடுறதுக்குன்னு ஒரு மெஷின் இருக்குது. அப்படியே இதுலேயே வரைஞ்சிட்டே போனீங்கன்னா அது ஃபுல்லாக டாட் போட்டுகிட்டே வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ட்ரேசிங் பவுடரை கெரோசினில் மிக்ஸ் பண்ணி இப்படி வந்து நல்லா ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நீங்கள் வைப் பண்ணிங்கன்னா இந்த டிசைன் அப்படியே வந்து உங்களுடைய ப்ளவுஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆரி ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இதுதான் வந்து நம்ம ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸில் டிசைனை எப்படி கொண்டு வரது, இப்போ ஒரு பிக்சரில் இருக்க டிசைனை எப்படி பேப்பரில் கொண்டு வரது, பேப்பரில் இருக்கிறத எப்படி கிளாத்தில் கொண்டு வரதுங்கிறது தான். ஓகேங்களா? இதை பர்ஃபெக்டாக பண்ணிட்டாவே நமக்கு ஆரி ஒர்க்கு வந்து நம்ம சிம்பிளான ஒர்க்கு வெறும் செயின் ஸ்டிச்சை வச்சே நம்ம இந்த ஒர்க்கை கம்ப்ளீட்டாக நல்ல கிராண்டாக பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.